ஊக்கமும் நமக்கு தேவை. இந்த குழு அப்படிங்கிறது நம்ம 11வது வாரமாக நடத்துறோம். இதுல வந்து எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். நண்பர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. ஆனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியுமா? நமக்குள்ளேயே ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியுமான்னு பண்றோம். தொழில் தொடங்குமா குழுவோட பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியாலஜி என்னன்னா, யாரெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்களோ, அவர்களால் வந்து ஒரு தொழிலை தொடங்குவதற்கு உடனடியாக முடியாது. ஏன்னா, அது காலம் வந்து அவர்களுக்கு ஆ ஒத்துழைக்காது. 5 நாட்களும் வேலை செய்யணும். சனி, ஞாயிறு வந்து உடம்பும், மனசும் ஓய்வு தான் கேட்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம உதவணும். அவர்களுக்கான வாய்ப்புகளை நம்ம தேடி வந்து எடுத்துக் குடுக்கணும். ஏன் அவங்களுக்கு நம்ம வாய்ப்புகளை வந்து தேடி எடுத்துக் குடுக்குறோம் அப்படின்னா, அவங்கலாம் வந்து ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க துறையில மிகவும் திறன் அ வாய்ந்தவர்கள். அவர்களுக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியல. ஆனா, வாய்ப்புகளை நம்ம அவங்களுக்கு வழிந்து எடுத்து குடுத்தோம் அப்படின்னா, அவர்களுடைய திறமை வந்து இந்த சொசைட்டிக்கு பயன்பெறுமே அப்படிங்கிற அந்த ஒற்றை கருத்தின் அடிப்படையில தான் இந்த சந்திப்புகளே நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடத்துறோம். நம்ம வாய்ப்புகளை தேடி தேடி அவர்களுக்கு பெற்றுத்தர முயல்கிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனையும் குடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 10 வாரங்களாக அ ப 10 வாரங்கள் முடிஞ்சிருக்கு. இது 11த் மீட்டிங். ஸோ நம்ம ஜூன் மாசத்துல தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்னிலிருந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ ரீகன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு ஐடியா ஃப்ளோட் பண்ணாரு. பட் அது கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவால கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. ரீகன் ஏதாவது அப்டேட் இருக்கா? இங்க குறிப்பிட தகுந்த அப்டேட். நான் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கிரீன்ல போட்டதெல்லாம் நம்ம முடிச்சுட்டோம். கலை வந்து பேசினாரு. லாஸ்ட் சாண்டியோட தொடர்புலாம் குடுத்துட்டேன். வேற ஏதாவது 2 அப்டேட் இருக்கா? வீக்ஸா லாஸ்ட் 2 வீக்ஸா நான் எதுவுமே பண்ணல. சரி. இந்த வீக்ல என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். சரி, ஓகே. நோ ப்ராப்ளம். அருண், கணேஷ் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? ஆ இல்ல இந்த வாரம் எதுவும் இல்ல அப்டேட் இல்ல பாலா. சரி, ஓகே. நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நம்ம மாலத்தீவுல ஒரு ரெஸ்டாரண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு ப்ரொபோசல் வந்தது. குலாம் அவர்கள் கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து இன்வெஸ்டார் கிடைச்சிட்டாங்க. அவங்க சைடு நம்ம முயற்சி எதுவும் பண்ணல. அங்கேயே கிடைச்சதுனால அது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெப்சைட் டெவலப்பர் வந்து கேட்டிருந்தாரு. நம்ம மோகன்ராஜ் சார் கேட்டிருந்தாரு. சேஃப்டி மேட்ச் அதையும் நம்ம முடிச்சிட்டோம். செஷன்ஸ் நிறைய எடுத்தோம். அக்கவுண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம செஷன்ஸ் வந்து எடுத்தோம். ChatGPT எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பத்தி சொன்னோம். டீமோட முக்கியத்துவத்த பத்தி சொன்னோம். லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத மோகன் வந்து எடுத்தாரு. கலை அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர். ஸோ அவங்களுடைய ஸ்டார்ட் அப்ப அவங்க எப்படி வந்து டெவலப் பண்ணாங்க, ஐடியால இருந்து இப்போ வந்து குரோத் ஃபேஸ நோக்கி எப்படி போனாங்க அப்படிங்கிற பிரசன்டேஷன் வந்து குடுத்தாரு. அதுக்கப்புறம் அகமத் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல அவரு பண்றாரு. ஃப்ரைட் ஃபார்வர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற வாய்ப்புகள் என்ன? அதுக்கு அவரு என்ன உதவிகள பண்ண முடியும்? தொழில் வாய்ப்புகள் எங்க குவிஞ்சிருக்கு? அத எப்படி நம்ம லிவரேஜ் பண்ணலாம்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்தாங்க. ஸோ வீக் 10 போன வாரம் நம்ம வந்து 3 நிறுவனங்களை வந்து பிரசன்ட் பண்ண வச்சோம். 3 நிறுவனங்கள நம்ம பிரசன்ட் பண்ண வச்சிருக்க கூடாது. ஏன்னா, அது டைம் வந்து ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் நெறைய எடுத்தது. அதனால இந்த வாரத்துல இருந்து நம்ம ஒரு நிறுவனத்தை மட்டும் எடுத்து பேசலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். 3 நிறுவனங்களும் மிக அருமையாக தங்களுடைய கருத்துக்கள எடுத்து வச்சாங்க. ஐடியாஸ்ல இருந்தும் எடுத்து வச்சவங்க இருந்தாங்க. அ புது கான்செப்ட் கிடல்டிங் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது கணேஷ் வந்து தன்னுடைய ஐடியாவ எடுத்து வச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீநெல்லை அல்வா அவங்க வந்து அஃப்கோர்ஸ் ரன்னிங் நிறுவனம். அவங்க தங்களுக்காக என்னென்ன வாய்ப்புகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆ சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மா நிறுவனம் ராமநாதன் வந்து தன்னுடைய நிறுவனத்தை பற்றியும், அதில சப்ளையர்களுக்கான தேவை என்ன இருக்கு? அத எப்படி நம்மளால மீட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவா அ சொன்னாரு. அதுலலாம் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அத பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு லிஸ்ட்டா நம்ம போட்டுருக்கோம். ஸோ அது ஒண்ணொண்ணும் பெண்டிங்ல இருக்கு. இந்த கிடல்டிங்ல மீட்டிங் பிட்வீன் அகமது அண்ட் கணேஷ் மட்டும் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. அதுல அவங்களுக்கு சில இன்சைட்ஸ் இருக்கு. ஐ திங்க் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பேசுனாங்க அவங்க அப்படின்னா, நம்ம எடுத்த உடனேயே வந்து ஒரு லைசென்ஸ்டு ப்ராடக்ட்ஸ சைனால இருந்து இம்போர்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அன்லைசென்ஸ்டு ப்ராடக்ட்ஸ வந்து நம்ம சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நீச் ஏரியா. கிடல்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, சின்ன வயசுல நமக்கு சில விருப்பங்கள் இருந்திருக்கும். அந்த விருப்பங்கள அது வந்து நம்ம ஆழ்மனதுல போயிட்டு, இப்ப நமக்கு பணம் வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன விருப்பங்களை நம்ம வந்து நிறைவேத்துவோம். அது பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும், அது மனது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது, அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுக்கு பெரிய ஒரு சந்தை இருக்குது அப்படிங்கிறத கணேஷ் தன்னுடைய ரிசர்ச் மூலமாக முன்வைத்தார். அதுக்காக தான் அவர் வந்து சென்னை அகமது அலுவலகத்துல போய் நேரடியாக சந்திப்ப முடிச்சிருக்காரு இந்த வாரம். அத அவரு தொடங்கப் போறாரு. அதுக்கு சின்னதாக தொடங்கப் போறாரு. அந்த சின்னதாக தொடங்குவதற்கும் அவர் முதலீட்டாளரை எதிர்நோக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆம்.
அதுக்கப்புறம் ஐஸ் அண்ட் மேட்ச் பிட் அதுதான் நம்ம ஸ்டார்ட் அப் ராமநாதன் சொல்லியிருந்தோம். அவருக்கு தரப்பட்ட நேரம் வந்து 20 நிமிடங்கள். பட் அதுக்குள்ள அவரால் மொத்தத்தையும் பேச முடியல. அவர் பேசியதிலிருந்து பல கேள்விகள் வந்தது. முக்கியமாக இருந்த 2, 3 ஃபார்மா எக்ஸ்பர்ட்ஸும் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அது மட்டும் பத்தாது. நம்ம நிறைய ஃபார்மா பீப்பிள கூப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் அந்த சந்திப்பை நடத்த வேண்டும். ஏன்னா சப்ளையர் இல்ல. எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கு, பிசினஸ் இருக்கு. நாங்க வேல்யூ ஆட் பண்றோம். ஆனா எங்களுக்கு சரியான சப்ளையர் இல்ல அப்படிங்கிற முக்கியமான ஒரு புள்ளியை வந்து ராமநாதன் தொட்டு சென்றார். ஸோ அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இதுவரைக்கும் பண்ணியிருக்கோம். இதுல வேற யாராவது புதுசா அப்டேட் கொடுக்கணும் இது வரைக்கும் பேசுனதுல அப்படின்னா கொடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்து வந்து இந்த வாரம் கோபிநாத் பிரபு அவர்கள் வந்து தன்னுடைய ஸ்டார்ட் அப்பை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி அவர் ஒரு 30 நிமிடங்கள் பேசுவார், நம்மளோட கேள்வி பதிலையும் சேர்த்து. அதுல இருந்து நமக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கும், அவருக்கு நம்ம என்ன வாய்ப்புகள் கொடுக்கலாம், அவர் முதலீட்டாளரையும் எதிர்நோக்கி இருக்காரு. நம்ம இது சில விஷயங்கள் பேசணும். ஸோ இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். ஏன்னா நம்ம குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் முழுவதும் இருந்து பங்கேற்பாளர்கள் இருக்காங்க. முக்கியமாக அமெரிக்காவில இருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இன்வெஸ்டார் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே நம்ம அமெரிக்காவை நோக்கி தான் இருக்க வேண்டியது இருக்கு. உலகம் முழுவதும் அங்கிருந்து தான் முதலீட்டுகளை தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம குழுவில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்கள் வந்து தமிழர்கள் வந்து முதலீடு பண்ணாட்டாலும் அவர்களுக்கான தொடர்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஸோ நாம இந்த சந்திப்பு நேரத்தை வந்து மாலை மாத்தணுமா அப்படிங்கிறதையும் நம்ம அதையும் பார்த்து முடிவு பண்ணணும். அதுக்கு நான் தனி அஜெண்டா வச்சிருக்கேன், அப்போ பேசிக்கலாம். கோபி, இப்போ நீங்க உங்களுடைய நிறுவனத்தை பற்றி பேசலாம். தேங்க்ஸ் பாலா. ஆமா, நன்றி. ஒரே நிமிஷம், இந்த பாயிண்ட் நான் சொன்னேனான்னு தெரியல. உங்களுடைய அறிமுகத்தை வந்து நீங்க கோபி மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ப அனைவரும் உங்களுடைய அறிமுகத்தை தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த சாட்ல கொடுத்துக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் இருக்கு, வாட்ஸ்அப்லயும் நீங்க அறிமுகம் கொடுக்கலாம். ஆனா வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் 350 பேர் இருக்காங்க. அது எவ்வளவு பேர் சீரியஸானவங்கன்னு தெரியாது. அதனால நீங்க இங்க வந்து உங்களோட அறிமுகத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களை வந்து மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் சீரியஸா எடுத்துப்பாங்க. அந்த அறிமுகத்தை மிக விரிவாக வச்சுக்கோங்க. உங்களை பற்றி முழுவதுமாக சொல்லுங்க. உங்களோட லிங்க்ஸ் இருந்தா போடுங்க, ஃபோன் நம்பர் இருந்தா போடுங்க, உங்களுக்கு இந்த குழுல இருந்து என்ன வேணுங்கிறத போடுங்க. இது தனி செஷனா நம்ம பண்ணணும். நேரமின்மையால் அவங்களை வந்து சாட்ல பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சாம்பிள் டெம்ப்ளேட் நான் குரூப்ல போட்டிருக்கேன். சாரி கோபி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. ஷூர். ஓகே. ஸோ என்னை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். என் பேர் கோபி. என்னோடய சொந்த ஒரு கம்பம். பட் நான் இப்போ இருக்கிறது வந்துட்டு கென்டக்கின்னு சொல்லிட்டு யூஎஸில் ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன். யூஎஸில் வந்து ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது டோட்டல் 22 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சப்ளை செயின் அண்ட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணுன்றது வந்து 2015 வந்து கன்சல்டிங் பிஸ்னஸ், பிகாஸ் நான் எஸ்ஏபியில் இருந்தனால சப்ளை செயின் ரிலேட்டடாக ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், நியூக்ளியர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ பட் அதில் வந்து கன்சல்டிங் பிஸ்னஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நம்ம ப்ராடக்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்டிய ரெக்குயர்மெண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறது அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து என்னுடைய பர்சனல் ரீசனுக்கு நான் இந்தியா வரும்போது என் குடும்பத்தில் நடந்தக்கூடிய சில விஷயங்கள், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ ஆரம்பித்தோம். 2018 ஆரம்பித்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட் பேர் வந்து கிளினிக்னு ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை வந்து ஜஸ்ட் நான் வந்து டெமோ மாதிரி காட்டுறேன். ஸோ ஆஃப்டர் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் இன்பிட்வீனில் உங்களுக்கு இன்ட்ராக்டிவாக இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறேன். நான் மட்டும் சொல்லிட்டு போகிறத விட உங்களுக்கு இடையில உங்களுக்கு என்ன தோணுனாலும் கேளுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு பார்க்க முடியுதுன்னு சொல்லுங்கள். உங்களால் ஷேர் பண்ண முடியுமா பாருங்க. ஓகே, யா, தேங்க்யூ. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் பார்க்க முடியுதுங்களா? எஸ், பார்க்க முடியுது. தேங்க்யூ. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன, அதாவது இருக்கிற டைம் கம்மியாக இருக்கனால ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்து அப்ளிகேஷனோட எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ எங்கள் கம்பெனி பேர் வந்து நியூக்ளியர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன். அதில் வந்து நாங்கள் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கிளினிக்ன்றது வந்து ஹெல்த் கேர் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் எனிவேர் அண்ட் எனி டைம். அதாவது எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லா நேரத்துலையும் கிடைக்கணுன்றது தான். இப்போ இந்தியாவில் வந்து மேஜரான இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா, இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் எல்லா கண்ட்ரிலையுமே வந்துட்டு ஒரு இஎம்ஆர்னு சொல்லுவாங்க, இல்லை எலக்ட்ரானிக்கல் ஹெல்த் ரெக்கார்டுன்னு மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வச்சுருப்பாங்க. பிகாஸ் வித்தவுட் டேட்டா நீங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஒரு பேஷண்ட்டாக இருக்கட்டும்,
இல்லை ஒரு டாக்டராக இருக்கட்டும், அவங்க வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் மந்த் என்ன டெஸ்ட் பண்ணீங்க, என்ன பார்த்தீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியல அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்க இதை வந்து அனலைசிஸ் டாக்டராலையும் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்கள் ஒரு புக்லெட் எடுத்துகிட்டு போகணும். இல்லைனா ஹாஸ்பிட்டலில் இருக்க வந்து ஒரு புக்லெட் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் இது. ரைட்டுங்களா? இது பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அப்போலோ மாதிரியோ இல்லை வந்துட்டு மீனாட்சி மிஷன் மாதிரியோ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்க பெரிய ஆர்கனைசேஷன். அவங்க ஆர்கனைசேஷனில் வந்து அவங்க ஐடிக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அந்த ஐடி டீம் இருக்கும்போது அவங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ அதுக்கான ஐடி டீம் வச்சுருக்கதோ மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளினிக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 கிளினிக்ஸ் வந்து நம்ம ஊர்லேயே இருக்கும். சின்ன ஒரு ஊரில் எடுத்துகிட்டா, வில்லேஜஸில் எடுத்துகிட்டா கூட எனிதிங், அதாவது அலோபதியாக இருக்கலாம், ஹோமியோபதியாக இருக்கலாம், டென்டல் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கிளினிக் ஒரு 50 கிளினிக்காக இருக்கும் நம்ம சுத்த டெய்லி பார்க்கக்கூடியது. பட் ஒரு ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன டேட்டா இருக்குன்றதை மெயின்டைன் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட அவங்க புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்லெட்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை எடுத்து உங்களுக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது எடுத்துகிட்டு கொண்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் வேணும். அது ஹாஸ்பிட்டலுக்கு சப்போர்ட் ஆகும். அதே நேரத்தில் வந்து ஒரு பேஷண்ட்டாக யோசிக்கும்போது இப்போது அப்போலோ இது மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கான டிஃபைன்டு டைம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு ஒன்று புக் பண்ணிவிட்டு போவீங்க. உங்களுக்கு 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா 2 மணிக்கு போவீங்க. ஸோ 3 மணிக்குள்ளே பார்த்துட்டு வந்துடலாம். பட் அதே இது வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போகும்போது ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க. 10ஆம் நம்பர்னு கொடுப்பாங்க, 15 நம்பர். எப்போ போவோன்னே உங்களுக்கு தெரியாது. அவங்க வர சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு 5 மணிலேருந்து உட்காந்துட்டு இருப்போம். நம்மளுக்கு 9 மணி வரைக்கும் இருக்குமா, எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம வேஸ்டிங் டைம். அதே மாதிரி இந்தியாவில் மாதிரி கண்ட்ரியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, சிக் அப்பாயின்மெண்ட், வெல்னஸ் அப்பாயின்மெண்ட்ன்ற கான்செப்டே இல்லை. சிக்கானால் மட்டும்தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போவோம். பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, சிக் அப்பாயின்மெண்ட்டு, வெல்னஸ் அப்பாயின்மெண்ட் 2 செப்பரேட் ரூம்ஸாக வச்சுருப்பாங்க. ஒரே ரூமுக்குள்ளே 2 பேர் வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுது, ஒரு பேஷண்ட் வந்து போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காரும்போது பக்கத்தில் இருக்கவங்க டிசீஸ் வந்து ஈஸி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு ஃபீவரே இருக்காது, ஆனால் எனக்கு கோல்டுக்காக போயிருக்கேன். பட் என்னோடது அடுத்தவங்களுக்கு வர்றதும் அதே மாதிரி அடுத்தவங்களோடது எனக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ சோசியல் டிஸ்டன்சிங் வந்து இல்லாமல் போகுது. இதெல்லாம் பேண்டமிக் வரும்போது நம்ம எல்லாமே நேரில் பார்த்தது. பட் ஆனால் வந்து பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறம் மறந்துடுவோம். ரைட்? ஸோ இது வந்து டே டு டே இஷ்யூஸில் ஃபேஸ் பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு வயசான அம்மாவோ இல்லை வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கவங்களோ, குழந்தைங்கள வச்சுருக்கவங்களோ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் உட்காந்துருக்கணும். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அவங்க மேனேஜ் பண்ணுறதுன்றது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, அது வந்து ஒரு எல்லாமே அதாவது ஆல் இன் ஒன் சொல்யூஷன் அப்படின்னு வேணுன்றதுக்காக பண்ண தான் இந்த எலக்ட்ரானிக் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறது. ஸோ இந்த சொல்யூஷனில் வந்து இதை குயிக்காக நான் இது பண்ணிடுறேன். பிகாஸ் 9 மினிட்ஸ் இருக்குது. அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எலக்ட்ரானிக் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்துட்டு நீங்கள் டேட்டா எல்லாமே வந்து யூ கேன் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த சொல்யூஷன் நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் பெரிய சாஃப்ட்வேர் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபோன் இருந்தால் போதும். ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போது வில்லேஜஸில் ரூரலில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், அவங்க கம்ப்யூட்டர் வேணுமே, வைஃபை வேணுமே அப்படிலாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு டாக்டருக்கும் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கும் ஒரு ஃபோன் இருந்தால் போதும். அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஜியோ வந்ததுக்கப்புறம் வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் ஆக்சஸ். எல்லாருக்கும் இந்த ஃபோன்றது வந்து ஈஸியாக ரீச்சபிள் ஆகிடுச்சு. அந்த ஒரு இதனால் வந்து அதனால தான் நான் ஸ்விக்கியோ, ஜொமேட்டோவோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆனதுக்கு காரணமும் கூட. ஸோ அது மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஒரு கிராமங்கள்லையோ, என்னோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் நான் யாருன்னு பார்க்குறேன்னா, வில்லேஜஸும் டயர் 2, டயர் 3 சிட்டிஸில் இருக்கவங்கள தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கிளினிக் மேனேஜ்மெண்ட்டில் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் மெடிசின் ரிமைண்டர், இப்போ தைராய்டு இருக்கவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்கலாம் வந்து மெடிசின் எத்தனை மணிக்கு எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து உங்கள் ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணும்போது அந்த எத்தனை மணிக்கு நீங்கள் மெடிசின் எடுக்கணுன்றதை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இந்த டூல் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கும், ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு லெட் மீ மூவ் ஆன். இதில் என்னென்னலாம் பண்ண முடியுது, என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிளினிக்கை மேனேஜ் பண்ண முடியும். ஒரு எலக்ட்ரானிக் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட்னால ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு ஸ்மால் கிளினிக்கை மேனேஜ் பண்ண முடியும். பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் புக்கிங் மேனேஜ் பண்ண முடியும். அப்பாயின்மெண்ட்டில் 3 டைப் ஆஃப் புக்கிங் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்லாட் பேஸ்ட் புக்கிங் அப்பாயின்மெண்ட்டுன்றது வந்துட்டு நான் அப்போலோவில் சொன்ன மாதிரி நீங்கள் எத்தனை மணிக்கு போகணுன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் தான் பார்ப்பாங்க. அந்த 10 பேஷண்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னல் அப்பாயின்மெண்ட்டு. இதே இது வந்து டோக்கன் அப்பாயின்மெண்ட்டுன்றது நம்ம வந்து டோக்கன் நம்பர் வாங்கிட்டு எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டோக்கன் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம்.
3வது வந்து வீடியோ காலிங்கில் வந்துட்டு ஒரு ஒரு பேஷண்ட் ஒரு எமர்ஜென்சி சடனாக ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அவங்கள டாக்டர் மீட் பண்ண முடியாது நைட்டில். ஸோ அப்போ வந்து டெலிகன்சல்டேஷன் மூலமாக அவங்க ஃபஸ்ட் எய்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றலாம். ஸோ அப்போ வந்து டெலிகன்சல்டேஷன் தேர்ட் ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன் அப்பாயின்மெண்ட் புக்கிங்கும் நம்ம சிஸ்டமில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரானிக்கல் மெடிக்கல் ரெக்கார்டு இதுதான் வந்துட்டு நான் சொன்னது. ஒரு எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் அவுட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி ஜெனரேட் ஆகணும். நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன டைப் ஆஃப் மெடிசின்ஸ் கொடுத்தாங்க, ஸோ அதை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு யூ கேன் கம்பேர். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போன தடவை போயிட்டு வந்து அதே மெடிசனே டாக்டர் திருப்பி கொடுத்தாரு. ஏன்னா டாக்டர் 100 பேஷண்ட்ஸ் பார்க்குறாரு ஒரு நாளைக்கு. உங்களுக்கு என்ன கொடுத்தான்னு அவருக்கு ரிமெம்பரன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ வந்து என்ன மெடிசின் கொடுத்தாங்கன்றதை பார்த்தா தான் உங்களுக்கு டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்லை வந்து உங்களோடது ப்ராக்ரஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம ஃபேமிலி ஃபிசிஷியன் நம்ம வந்து அந்த கான்செப்ட் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஊரில் நம்ம கைராசிக்கார டாக்டர்னு சொல்லிட்டு போவோம், ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு டாக்டர்கிட்ட மட்டுமே எல்லாருமே போவாங்க. அவங்க என்ன மாதிரி மெடிசின்ஸ் கொடுக்குறாங்கன்றது வந்து ஒரே டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களுக்கு ரிப்பீட் மேபி ஞாபகம் இருக்கலாம், ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் எத்தனை பேருக்கு அதே மாதிரி சான்சஸ் கிடைக்குது? இருக்காது. அதனால வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டேட்டாவை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வச்சுருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டிஜிட்டலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்களும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டாக்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு ஒரு எரர் இல்லாத ஒரு மெடிசின்ஸை வந்து கொடுக்க முடியும் ஒன்று. அதுக்கப்புறம் பில்லிங் அண்ட் பேமெண்ட், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பில்லிங் அண்ட் பேமெண்ட் வந்து பண்ணிக்கிறது பேமெண்ட் கேட்வே எனேபிள் பண்ணியிருக்கோம். அதனால் இது அதிலேருந்தே பண்ணிக்க முடியும். ஃபார்மசி சர்வீசஸ் வந்து நம்ம மெடிசின்ஸை வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க ஓன் ஃபார்மசி வச்சுருப்பாங்க. ஸோ இல்லாதவங்க வந்து செப்பரேட்டாக இண்டிபெண்டன்ட் ஃபார்மசிஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை டைரெக்டாக அவங்களுக்கு அனுப்பிக்க முடியும். அதனால் வந்து சப்போஸ் ஏதாவது மெடிசின்ஸ் ஸ்டாக் இல்லை, அதனால் வந்து வேறு மெடிசின்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மசிலேருந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் கேட்டுட்டு அவங்க அப்டேட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் பண்ணிக்க முடியும். இதனால் வந்து இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, டாக்டர் ஹேண்ட் ரிட்டன் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது அவங்களோடது ஹேண்ட் ரைட்டிங் புரியாமல் தப்பான மெடிசின் எடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதே இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனாக இருக்கும்போது அந்த மாதிரி எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஹை லெவல் சர்வீசஸ் வந்து இதில் என்ன இருக்குன்றதை சொல்கிறேங்க. இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வீடியோ ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டிலேருந்தே பண்ணலாம். இதுக்கு வந்து நான் மார்னிங் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா? இன்றைக்கி வந்து என்ன ஆகும், ஹாஸ்பிட்டல் எனக்கு இன்றைக்கி சண்டே, நான் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணால் நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 9:00 அப்புறம் தான் ஃபோன் பண்ணி புக் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து ஒன் டே பிஃபோரே நீங்கள் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் ஒன் டே. நீங்கள் எப்போ வந்து அடுத்த வாரத்துக்கு வேண்டியதோ எப்போ வேணுமோ நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிக்க முடியும். அங்கே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது இங்கே நம்ம லொக்கேஷன் சர்வீசஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் சர்வீஸை எனேபிள் பண்ணாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டி வேணும் அப்படின்றத பொறுத்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய வெயிட் டைம், உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வெயிட் டைம் இருக்குது அப்படின்ற இதை பொறுத்து உங்களுக்கு வந்து மேப்பில் வந்து அது இதை காட்டும். நீங்கள் அந்த லொக்கேஷன் சர்வீஸை கிளிக் பண்ணும்போது அதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கான எந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டாக்டரை வந்துட்டு நீங்கள் கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு டோக்கன் சிஸ்டம்ன்றது எப்படி ஒர்க் ஆகுன்றதை காட்டுறேன். சரி, டைம் கம்மியாக இருக்கனால நான் வீடியோ ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறேன். பட் உங்களுக்கு யாருக்காவது டீட்டெயிலான ஒரு டெமோ வேணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட் டெமோ நான் அரேஞ்ச் பண்ணுறேன். கண்டிப்பா. ஆமா. நீங்க ஒரு ஐடியா மட்டும் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்டா வேணுங்கிறவங்களுக்கு நம்ம அந்த துறை சார்ந்தவங்க எனக்கு தெரிஞ்சு இதுலயே 2 பேரு இருக்காங்க. ஃபார்மால ஜான்சனும், பானு மேடமும் பார்த்த மாரி ஞாபகம் இருக்கு. ஸோ அவங்களும் இருக்காங்க. நம்ம டெடிகேட்டட் செஷன் ஒண்ணு வச்சிருக்கோம். கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த இது வந்து நம்மளோட மொபைல் ஆப்போட ஸ்க்ரீன் இது. இதில் வந்து சப்போஸ் அவங்க புக் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது என்ன ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே இதில் நாங்கள் மெயினாக யோசிச்சது என்னென்னா, அவங்க இது லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ் வச்சுருக்கோம். தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். அதனால் வந்து அவங்களால பார்த்து அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரியாதவங்க வந்து இதை பார்த்தும் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த இமேஜஸ் வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து அதுக்கு கரெக்டான யூஐ எடுத்து பண்ணணும். ஈவன் தோ இதை படிக்க தெரியாதவங்க கூட வந்து அந்த இமேஜஸை பார்த்து அதை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வேணும். வித் மினிமல் கிளிக்ஸ், ஒரு 2 கிளிக் 3 கிளிக்லேயே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். இது வந்து படித்த ஆள்னால தான் பண்ண முடியும் அப்படின்றது இல்லாமல் ஒரு காமன் மேனால ஒரு பண்ண முடியணும் அப்படின்றத நாங்கள் மெயினாக யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி யூஐலாம் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்து சப்போஸ் எந்த ஸ்பெஷாலிட்டி வேணுன்றதை அவங்க டாக்டர் ஒரு பேஷண்ட் சூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி தெரியலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஹாஸ்பிட்டலோ டாக்டர் நேமோ தெரிஞ்சிச்சுன்னா அதை டைப் பண்ணிக்க முடியும். அப்படியும் இல்லை அப்படின்னா அவங்க ஊர் பேரை வச்சுட்டு மதுரைனா மதுரைக்கு சரௌண்டிங்கில் இருக்க ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் அவங்க லொக்கேஷன் சர்வீசஸ் எல்லா ஃபோன்லேயுமே லொக்கேஷன் சர்வீஸ் எனேபிள் ஆகிருக்கும். அவங்க எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஹாஸ்பிட்டல் பார்க்குறாங்கன்றதை மட்டும் அந்த கிலோமீட்டரோட டிஸ்டன்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு சர்ச் பண்ணும்போது அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அந்த மேப்பில் டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஸ்பெஷாலிட்டி அதில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ நேரம் வெயிட் டைம் இருக்குன்றதையும் காட்டிடும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட டைமை வந்து அவங்க கிளிக் பண்ணும்போது அந்த இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எந்தெந்த டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வரும். சப்போஸ் அந்த டாக்டர் வந்து பிரெயின் அண்ட் நர்வ் இருக்கார், இல்லை கிட்னி இஷ்யூஸ் என்ன சம்திங் ஃபார் அன் எக்ஸாம்பிள். அப்போ என்ன ரீசனுக்காக நீங்கள் போகிறீங்கன்றதையும் உங்களுக்காகவோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாருக்காகவோ நீங்கள் சூஸ் பண்ணாலும் இந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபோன் வச்சுருக்கவங்க அவங்க மட்டும் தான் பண்ணணும் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த அப்பாயின்மெண்ட் புக் ஆனதுமே அந்த டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து உங்களுக்கு வெயிட் டைம் இருக்குது, எத்தனை மணிக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் இருக்குன்றதை காமிச்சிடும். உங்களுக்கு அதே டாக்டரை வந்து நீங்கள் ஃபேவரட்டாக நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ சர்ச் பண்ணாமல் டேரெக்டாக போகணுன்னு நினச்சா நீங்கள் ஃபேவரட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூகுள் மேப்ஸோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறனால நீங்கள் இன்னொரு சப்போஸ் உங்கள் அட்ரஸ் லொக்கேஷனில் வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்பணும், உங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கோ இல்லை சப்போஸ் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதையும் இந்த ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். அதே நேரத்தில் நீங்கள் மேப்புக்கு போய் நீங்கள் அட்ரஸ்லாம் டைப் பண்ண தேவையில்லை. இந்த கெட் டைரக்ஷன் போகும்போது இந்த ஆப்லேருந்தே நீங்கள் வந்து கூகுள் டைரக்ஷன் எடுத்துக்க முடியும். இது ஒரு டைப் ஆஃப் அப்பாயின்மெண்ட். இது டோக்கன் சிஸ்டம்ன்ற மாதிரி அப்பாயின்மெண்ட்டு. இதே இது வந்து அடுத்தது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம். இந்த ட்ரெடிஷ்னல் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி ரீசனுக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், டாக்டர்ஸ் சூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்லாட் பேசிஸில் காட்டும். ஒரு ஒரு டாக்டரும் வந்து அவங்க ஸ்லாட்டை டிஃபைன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் கைனகாலஜிஸ்ட்டை போகிறாங்கன்னா 30 மினிட்ஸ் எடுத்துக்குவாங்க, போன் சர்ஜன்ட்டை போனால் 30 மினிட்ஸ் எடுத்துக்குவாங்க. பட் இதே இது ஃபீவருக்கு போகிறோன்னா மேபி 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு எவ்வளோ நேரம் இந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுவோன்ற அந்த டைம் ஸ்லாட்டை வந்து சைக்கிள் டைம் வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்லாட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். இந்த டிஸ்ப்ளே பண்ண ஸ்லாட்ஸ் வந்து பேஷண்ட்ஸுக்கு அவைலபிள் ஆகும். ஸோ எதெல்லாம் புக் ஆகலையோ அதெல்லாம் வந்து ஒரு கலர்லேயும், புக் ஆனது வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்லேயும் காட்டும். பேஷண்ட்ஸ் வந்து அந்த டேட்டில் வந்து புக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணணும். சப்போஸ் இன்பர்சன் பண்ணுறாங்க, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைப் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வரும். சப்போஸ் என்னால் வந்து நேரில் போக முடியல அப்படின்னா நான் வந்து இன்பர்சனாவோ இல்லை வந்துட்டு வீடியோ காலிங்கில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில ஹாஸ்பிட்டல் வந்து இன்கம் டேக்ஸ் அதை பற்றி நான் இது சொல்லலை. பட் அவங்க வந்து கேஷ் கலெக்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க டோன்ட் வாண்ட் டு டூ எனி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா அவங்க வந்து பே அட் கிளினிக்ன்ற மாதிரியோ இல்லை வந்து அவங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணணுன்னாலும் டிஜிட்டல் பேமெண்ட் போத் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் புக் ஆனால் அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட் புக் ஆகிடுது. அவங்க வீட்டில் உட்காந்தபோதே அவங்களுக்கு எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆகிடுச்சு, அவங்க டோக்கன் நம்பர் என்ன, எத்தனை மணிக்கு வரணும், அவங்களோட வெயிட் டைம் என்ன டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மின் செட்டப். ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து இது வந்து பேஷண்ட் சைடு. இப்போ நான் இது வரைக்கும் காமிச்சது பேஷண்ட் சைடில். ஹாஸ்பிட்டல் சைடில் பார்க்கும்போது வந்து ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஃபிசிக்கலாக வந்திருக்காங்க, செக்இன் பண்ணியிருக்காங்க, இன்கேஸ் எத்தனை பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்க, நேற்று எத்தனை பேர் வந்தாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பனில் இருக்குது, எவ்வளோ நேரம், இது முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு டாக்டரும் வந்துட்டு அதுக்கான கன்சல்டேஷன் டைம்னு வச்சுருப்பாங்க. அந்த கன்சல்டேஷன் டைம் எவ்வளோன்றதை டிஃபைன் பண்ணிக்க முடியும். கிரேஸ் டைம்ன்றதையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கிரேஸ் டைம்னா என்னென்னா சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து அந்த கரெக்டான டயத்துக்கு போக முடியாது, ஏன்னா நம்ம டிராஃபிக் இருக்கலாம், இல்லை சம் பர்சனல் இஷ்யூஸ்னால போக முடியும். அது எவ்வளோ நேரத்தை வரைக்கும் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து சஃபல் பண்ணி வச்சுட்டே இருக்கோன்றதுக்காக இந்த கிரேஸ் டைம் வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களோட அப்பாயின்மெண்ட் நம்பர் 1, நீங்கள் 1வது பர்சன் வந்து 10 மணிக்கு வரணும், வர முடியல அப்படின்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் 2வது நம்பருக்கு மூவ் ஆகிட்டு 2ஆம் நம்பரில் இருக்கிறது 1ஆம் நம்பர் வந்துடுவார். ஸோ இந்த சஃபுல் டைம் வந்து 15 நிமிஷத்துக்கு இது கீப் ஆன் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் வரலை அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ அது மாதிரி வந்து இந்த கிரேஸ் டைம் ஆப்ஷன் நம்ம வச்சுருக்கோம். அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஃபிசிக்கலாக வந்த உடனே நீங்கள் வந்து அவங்க டாக்டர் வந்துட்டார் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அதை பொறுத்துட்டு டைம் மூவ் ஆகிறதும் அந்த லாஜிக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த டோக்கன் சிஸ்டத்துக்காக. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஷண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ண உடனே அப்பாயின்மெண்ட் புக் ஆகிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும். இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் அப்டேட் ஆகிடும். ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபிசிக்கலாக வந்து அவங்க செக்இன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம QR கோடு வச்சுட்டோ இல்லை வந்து ஜஸ்ட்டு ஃபோன் நம்பர் வச்சுட்டோ டேரெக்டாக போய் செக்இன் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே ஃபோன் நம்பர் அவங்க வந்து என்டர் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து எல்லா ரெக்கார்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து அவங்க எனக்கு வந்து மெயினாக வந்து நாங்கள் யோசிச்சது வந்து அவங்க டைப் பண்ணக்கூடாது. நிறைய டைப் பண்ணாங்கன்னா அது ஒரு இது பெரிய வேலையாக போயிடும். அப்படின்றனால நாங்கள் எல்லா டைப் ஆஃப் சிம்டம்ஸு கேட்டகரிஸ் எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் என்ன மாதிரி வந்து வேணுமோ அவங்க ஜஸ்ட்டு கிளிக்ஸ் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் மட்டும் இப்போது ஹெட்டில் என்ன இஷ்யூஸ் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டானது வரும். அதுக்கான டயக்னோசிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிவிட்டு ரீசன் ஃபார் விசிட்ஸ் இந்த மாதிரி வைட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து தே கேன் என்டர் இட். அன்னைக்கு பர்டிகுலர் டேக்கு என்னென்ன வைட்டல் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதாவது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் அப்லோட் பண்ணால் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்க முடியும். இது பண்ண உடனே ஹாஸ்பிட்டலில் செக்இன் ஆகிடுறாங்க. செக்இன் ஆனோடனே வெயிட்டிங் ரூமில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எத்தனை மணிக்கு என்னை கூப்பிடுவாங்க அப்படின்றது தெரியாது. இது நம்ம டிவி மானிட்டரில் வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியும். டிவி மானிட்டரில் வந்து எத்தனை மணிக்கு பேஷண்ட் புக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க, கன்சல்டேஷன் யாருக்கு போயிட்டுருக்கு, எத்தனை பேருக்கு முடிஞ்சுது, ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஒரு டிவி மானிட்டரில் பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் பேஷண்ட் வந்து ஃபிசிக்கலி வந்து செக்இன் பண்ணதுக்கப்புறம் கன்சல்டேஷன் நடக்கும். கன்சல்டேஷனில் டாக்டர் வந்துட்டு அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டுட்டு அட்மிட் பண்ணுறாரு. அட்மிட் இன் த சென்ஸ் இஸ் லைக் அந்த கன்சல்டேஷன் ரூம் கூப்பிட்றாரு. கன்சல்டேஷன் ரூமில் அவர் செக்இன் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். அது போக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணுன்னா டாக்டர் டயக்னைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறாங்க. இப்போது 2 டைப் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம். டிஜிட்டல் ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம். டிஜிட்டல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் மோர் ஆர் லெஸ் லைக் அமேசான் கார்ட் மாதிரி தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் லைக் 10,000 மெடிசின்ஸ் ரெக்கார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் கரண்ட் ஏபிஐ இப்போ என்ன மார்க்கெட்டில் இருக்குதுன்றதை வச்சு இதை வச்சு ஜஸ்ட் தே கேன் கிளிக் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் ஒரு ஃபியூ டாக்டர்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா, எனக்கு இது மாதிரி ஆட் பண்ணும்போது ஒரு மெடிசன் எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 40 செகண்ட்ஸ் ஆகுது, 30 to 40 செகண்ட்ஸ் ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு மொத்த ப்ரிஸ்கிரிப்ஷனே ஒரு 20 செகண்ட்ஸில் எழுதிடுவேன். ஒரு பேஷண்ட்டை பேசிக்கிட்டே நான் எழுதிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து சிலர் இன்னும் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் டைப் ஆஃப் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸுக்காக ஹேண்ட் ரைட்டன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனும் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ஹேண்ட் ரைட்டன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராப் டவுன் அமேசான் கார்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேண்ட் ரிட்டன் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து அவங்க பென்னை வீல் ப்ரொவைட் டிஜிட்டல் பென் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். டிஜிட்டல் பெனில் வந்து அவங்க பேப்பரில் எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். அது டிஜிட்டல் பேப்பராக கன்வெர்ட் ஆகிட்டு அது ஜேபிஜே ஃபார்மேட்லையோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்லையோ கன்வெர்ட் ஆகிட்டு இதில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ரெட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதே இது வந்து நீங்கள் போன வருஷம் வாங்கின மெடிசனோட ரெக்கார்டு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் என்ன மெடிசன் நம்ம பார்த்தோம், என்ன மெடிசன் எவ்வளோ எம்ஜி எடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தைராய்டு இருக்கவங்க லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 100 mg எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு 1 year கழிச்சு வந்து அவங்க 125 ஆயிருக்கா என்ன இருக்குன்னு அவங்களுக்கு அந்த பழைய ரெக்கார்ட்ஸை பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் தெரியும். இல்லை நம்ம கம்மி பண்ணி போகிறோமா அப்படின்றதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ ரெக்கார்ட் இஸ் ஆல்வேஸ் டேட்டா இஸ் அ ஃபியூல்னு சொல்கிற மாதிரி இந்த டேட்டா வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. அதே மாதிரி ஃபாலோ அப் பண்ணுறது. இப்போ ஒரு டாக்டர் வந்து பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஒரு 3 days கழிச்சு வாங்க, ஒரு 5 days கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது வந்து நம்மளுக்கு எப்போ போகணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. இது வந்து கைண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு ரெவென்யூ ஜெனரேஷன். இப்போ வந்து ஃபாலோ அப் நம்பர் ஆஃப் டேஸ் இங்கேயே செட் பண்ணி டாக்டர் அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 6th day வந்து மொபைல்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் போயிடும். அதனால வந்து அந்த பேஷண்ட்டுக்கும் ஓகே நான் டுமாரோ எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க ரிமெம்பர் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ கன்சல்டேஷன் ஃபீ வாங்கணும், அதேமாதிரி என்ன ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து எந்த ஃபார்மசிக்கு அனுப்பணுன்றதை வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு புக்லெட் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த புக்லெட்டில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ பட் இந்த பேஷண்ட் அந்த ஃபார்மசியில் தான் போகணுன்றது நீடே கிடையாது. தே கேன் கோ டு சம் அதர் ஃபார்மசி. எங்கே டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்குதோ அங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ பட் இந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாக்டர் எந்த ஃபார்மசியை கொடுக்குறாரோ அங்கே மட்டும் தான் மெடிசின் போகும். ஸோ இட் வில் பி லைக் கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். எந்த மெடிசனுக்கு அவங்களுக்கு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து எண்ட் டு எண்ட் பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இருக்குது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெஃபரல் கொடுப்பாங்க. ஒரே டாக்டர் வந்து சப்போஸ் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் வந்து ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்டையோ இல்லை வந்து வேறு ஏதோ டாக்டர்கிட்ட வந்து ரெஃபரல் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான கமிஷன் வந்து தே வில் கெட் இட். பட் ஆனால் இன்றைக்கி எல்லாம் பேப்பரில் எழுதி கொடுக்குறது தான் இருக்குது. பட் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரே நெட்வொர்க்கில் இருக்க டாக்டர்னும் போது நீங்கள் வந்து அந்த ரெஃபரல் பண்ணிக்கிறதும் இங்கே பண்ணிக்க முடியும். அந்த டாக்டரோட ஸ்பெஷாலிட்டி இதை சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஷண்ட் வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம யூஎஸில் ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரியில். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸ் பேஷண்ட்ஸோட பிஏ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷனும்
பர்சனல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் இந்த 2 ரெக்கார்ட்ஸையும் நம்ம என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்களே நினச்சாலும் இந்த ரெக்கார்ட்ஸை வந்து பார்க்க முடியாது. ஸோ ஒன்லி இட்ஸ் என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அந்த பேஷண்ட்டும் அந்த டாக்டரால் மட்டும் தான் ரெட்ரைவ் பண்ண முடியும். வேறு யாருனாலும் இந்த ரெக்கார்ட்ஸை யாரும் போய் பார்க்க முடியாது. எல்லாமே வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் செக் அவுட் முடியும் போது டிஸ்சார்ஜ் சம்மரி ஜென்ரேட் ஆகிடும். அதில் அந்த டேட்டில் இருக்கக்கூடிய வைட்டல் இன்ஃபர்மேஷன், அவங்க மெடிசன், டிஸ்சார்ஜ் அவங்க என்னென்ன கன்சல்டேஷன் கொடுத்தாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பர்டிகுலர் டேக்கு ஜெனரேட் ஆகிட்டு இதாயிடும். ஸோ இதை வந்து பேஷண்ட்டும் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் டாக்டரும் வந்து நெக்ஸ்ட் டைம் போகிற விசிட்டுக்கு வேறு டாக்டர்கிட்ட போகிறாங்கனாலும் தே கேன் ரெஃபர் இந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது கன்சல்டேஷனில் நடக்கக்கூடியது. ஒன்ஸ் கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செக் அவுட் அண்ட் பேமெண்ட். இப்போ வந்து டாக்டர் கன்சல்டேஷன் முடிச்சிட்டாரு. திருப்பி வந்து பேஷண்ட் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வராங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து நர்ஸ்கிட்ட வந்து அவங்க நம்பர் கொடுத்துட்டு இது பண்ணும்போது டாக்டர் என்ன கமெண்ட் கொடுத்துருக்காரோ அந்த கமெண்ட் எல்லாம் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது இந்த சிம்பிளில் வந்து டாலர் அண்ட் அப்பாயின்மெண்ட் மட்டும் போட்டுருந்தா ஃபாலோ அப்பும் பணமாக மட்டும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து பிரிண்ட் அவுட் இருந்தால் ப்ரிஸ்கிரிப்ஷனும் பிரிண்ட் அவுட். இப்போ என்ன மாதிரின்றது கம்யூனிகேஷன் டாக்டர் வந்து நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை யாரோ உள்ளே போய் விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேட் ஆகிடும். அதே மாதிரி அந்த பேஷண்ட்டோட ஸ்டேட்டஸ், இப்போ ஒரு பேஷண்ட் செக் அவுட் ஆகிறாரு, இன்னொருத்தர் செக் இன் ஆகி எல்லா ஸ்டேட்டஸும் இங்கே இருக்கும். அதே மாதிரி வி ஆர் கலெக்டிங் த பிளட் குரூப் இந்த இன்ஃபர்மேஷன். அதனால் வந்து நம்ம யாருக்காவது பிளட் டொனேஷன் வேணும், இல்லை பிளட் கேம்பெயின் நடத்துகிறாங்கன்னா வி கேன் கெட் த பர்சன், அதாவது யார்கிட்ட வந்து நம்ம பிளட்டை டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ யூ கேன் ஈஸி டு ரீச் அவுட், அது பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபார்மசி கொடுத்துட்டு அவங்க செக் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் ப்ரிஸ்கிரிப்ஷன் இது நம்ம வந்து ஜிஎஸ்டி இன்டெகிரேட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ சாரி ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ பட் கன்சல்டேஷனுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பட் இன்கேஸ் இஃப் யூஆர் கெட்டிங் எனி மெடிசின்ஸ் அது மாதிரி பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஜிஎஸ்டி பில்லிங்கும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். டெலிகன்சல்டேஷன் பேஷண்ட் வந்து நேரடியாக விசிட் பண்ண முடியாதவங்க வந்துட்டு டெலிகன்சல்டேஷன் டாக்டர்கிட்ட வந்து ஒரு எமர்ஜென்சியில் இது பண்ணும்போது அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு டெலிகன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அந்த டைமில் வந்து அந்த ஆன்லைன் லிங்க் எனேபிள் ஆகிருக்கும். வீடியோ கால் பண்ணிவிட்டு அந்த டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு தே கேன் டூ கன்சல்டேஷன். ஸோ இது வந்து கப்புள் ஆஃப் ஃபங்க்ஷன். இது ஃபார்மசி வேறு நம்மகிட்ட ஃபார்மசி மாடியூல் இருக்குது. ஃபார்மசியில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ்பயர் ஃபஸ்ட் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஸ்பென்சிங், எல்லாமே வந்து ஃபார்மசியில் எண்ட் டு எண்ட் மாடியூல்ஸும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் நம்ம 4 மாடியூல், ஒன்று பேஷண்ட்டுக்கானது, டாக்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபார்மசி. இந்த 4 மாடியூல்ஸ் வந்து நம்ம அஸ் ஆஃப் நோ வச்சுருக்கோம். இதில் வந்து மொபைல் வெர்ஷன் அண்ட் வெப் வெர்ஷன் ரெண்டுமே வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுதான் டோட்டல் ஓவரால் அபவுட் த ப்ராடக்ட். இதில் நாங்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறோன்னா ஜஸ்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் டு க்ரோ டு த மார்க்கெட். இட்ஸ் நாட் ஓன்லி த இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற பர்ஸ்பெக்டிவில் மட்டும் நான் இந்த குரூப்பில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கைண்ட் ஆஃப் ஹெல்ப் ஆல்சோ. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த சர்க்கிளில் வந்து வி கேன் ப்ரொமோட் இட் டு த ப்ராடக்ட் அண்ட் எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ கொலாப் வித் மல்டிபிள் பீப்புள்ஸ். தட் இஸ் வாட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ. ஓகே, தேங்க்ஸ் கோபி. ஸோ உங்கள் செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாருக்கும் இருக்கிற பெயின் பாயிண்ட் தான். ஸோ கரெக்டாக நீங்கள் அதை ஸ்டடி பண்ணி டெவலப் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்களுக்கும் ஒரு ப்ராடக்ட் எப்படி வந்து பிச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த செஷன்ஸில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும். கேள்விக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது? ப்ராடக்ட் வந்து டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது. இட் இஸ் ரெடி டு கோ டு மார்க்கெட் ஸ்டேஜில் இருக்குது இப்போ. ஓகே, இப்போ எந்த மாதிரிலாம் கிளைண்ட் உங்களுக்கு தேவை? லைக் நம்ம மாஸாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா ஐ சி எ டாக்டர் அண்ட் ஐ கோ அண்ட் டெல் ஹிம், அவங்க உடனே உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி? ஆக்சுவலி இது 2 டைப் ஆஃப் இது நம்ம எதிர்பார்க்குறோம். ஒன்று வந்துட்டு ஒயிட் லேபிள் ப்ராடக்ட்ன்றது. இப்போ சப்போஸ் பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா அவங்க வந்து நம்மகிட்ட ஷேர்ட் சர்வீசஸில் வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட டேட்டாவை அவங்க மட்டும் மெயின்டைன் பண்ண ஆசைப்படுவாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் வேலம்மாள் ஆர் மீனாட்சி மிஷன் ஆர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணும்போது நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து பேஸ் ப்ராடக்ட்டை வந்து அப்படியே அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸை வந்து என்னென்ன கேட்குறாங்களோ அதை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து ஒயிட் லேபிள் ப்ராடக்ட். அது ஒரு மாடல் வைக்கிறோம். இன்னொன்று சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்துட்டு இப்போ ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களால வந்து ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணி சாஃப்ட்வேர் வாங்க முடியாது. அவங்க வந்து தே கேன் பை அ சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து மந்த்லி பேசிஸ்லையோ இது மாதிரி எடுத்துகிட்டு தே கேன் யூஸ் திஸ் சாஃப்ட்வேர் அது மாதிரி பார்க்குறோம். ஓகே, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஃபர்கெட் அபவுட் மிட் லெவல் ஆர் ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு ரோட் லைக் நம்ம ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்டர் இருக்காரு, ஐ எம் மீட்டிங் ஹிம் அண்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னா அவருக்கு என்ன சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வச்சுருக்கோம்? சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் ஐ கேன் ஷேர். நான்
இன்ஸ்டெட் ஆஃப் ஓகே கால் எனக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஓப்பன் டு த ஃபோரம். உங்ககிட்ட இருக்க கேள்விகளும் நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. சார் வணக்கம், ரீகன் பேசுகிறேன். வணக்கம். நான் எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைல் ஆப்பில் ஒர்க் ஆகுது இல்லையா, கரெக்டாக? ஆமாங்க. ஓகே. இது வந்து நம்ம கன்சியூமர் ஃப்ரெண்ட்லியாக பில்ட் பண்ணியிருக்கிறோமா இல்லை டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பில்ட் பண்ணிக்கிறோமா? கன்சியூமர், டாக்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல். இல்லை கன்சியூமர்ஸ், ஏன்னா இப்போ நான் ஆஸ் எ பேஷண்ட்டாக நான் இந்த ஆப்பை ம். ஏன் டவுன்லோட் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்காக ம்ஹ்ம். தான் நான் கேட்குறேன். எனக்கு இதில் என்ன பெனிஃபிட்? உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஓகே திங் வந்து உங்களோட உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது இப்போ மெடிசின் ரிமைண்டர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதாவது உங்களோட மெடிசின்ஸ் வந்து எப்பப்போலாம் எடுத்துக்கணுன்றதுக்கான இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறீங்க. ஆன்டிபயோட்டிக் வந்து 5 டேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்தீங்களா எடுக்கலையான்றதுக்கான இன்ஃபர்மேஷன் அதனாலேயே நிறையா டிசீஸஸ் அதாவது க்யூர் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது. ரைட்டுங்களா? கரெக்டான டயத்துக்கு கரெக்டான மெடிசின் எடுக்கணும். ம் ஸோ அந்த ரிமைண்டர்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஓகே இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் அவங்க வந்து டெய்லி அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம டேட்டாவை என்டர் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி 110 இருக்குது, நாளைக்கு 120 இருக்குன்னா அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகே. இது இப்போ பேஷண்ட்டுக்காக இருக்கணும். ஆக்சுவலி இப்போ நம்ம இந்த ஆப் மூலமா அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கும்போது நார்மல் அப்பாயின்மெண்ட்ஸுக்கும் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஏதாவது காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஏன்னா இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டோன்னு ஒரு ஆப் வந்து அவைலபிள் இருக்குது. அதில் கரெக்ட். நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோட அப்பாயின்மெண்ட் காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம டேரெக்டாக போய் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறத விட ₹100 எக்ஸ்ட்ரா, ₹100 ₹200 கூட சில இடங்கள்ல எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கரெக்ட். டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இதில் நம்ம 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் கொண்டு வராங்க. இப்போ அதுதான் இப்போ ப்ராக்டோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்விக்கியில் இருக்க மாடல் தான். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ரெகுலர் ரெஸ்டாரண்ட்டில் போகிறதுக்கும் நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போது ப்ரைஸ் ஓகே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுதான் அவங்க ஓகே பண்ணுறாங்க. பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹாஸ்பிட்டல் கூட டை அப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டாங்கன்னா, பேஷண்ட் கிட்ட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க மாட்டாங்க. அப்போ வந்து சர்வீஸ் சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. ஓகே 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 ஸோ சப்போஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இல்லை என்னால் வந்து ஐ கேனாட் பே த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்குற பட்சத்தில் நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ₹10ன்ற மாதிரி எனக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓ ஓகே ஓகே பிகாஸ் நம்ம வந்து வால்யூம் தான் மேஜராக இது பண்ணுறோம். அந்த ₹10ன்றது பிகாஸ் இது கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு இது பண்ணும்போது நான் ஃப்ரீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் எங்களோட இனிஷியல் கான்செப்டே எப்படி இருந்ததுன்னா, ஜியோ மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ₹500 ஃபோன் வரதுக்கு முன்னாடி வீட்டில் யாருக்குமே ஃபோன் கிடையாது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே ₹500 ஃபோன் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு வரும்போது, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து ஃபோன் வாங்குறதுக்கு ரெடியா நீங்க? அதே தான் இன்றைக்கி ஜியோக்கு நடந்தது. அது மாதிரி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். பட் ஃப்ரீ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு மென்டாலிட்டியே வந்து ஃப்ரீ குடுக்குறாங்கன்னா, என்னமோ ஒண்ணு எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு திங் நான் HIPAA கம்ப்ளைண்ட்ஸில யூஸ் பண்ணனால, ஐ அம் நாட் கோயிங் டூ செல் த டேட்டா. இந்த டேட்டா நான் யாருக்கும் சேல் பண்ண மாட்டோம். அதுதான் ஃபர்ஸ்ட்டு அஷ்யூரன்ஸ் டூ த கன்சியூமர்ஸ். ரைட்டுங்களா? ஸோ அதே மாரி அவங்களோட ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் அது வெரி வெரி கிரிட்டிக்கல். அத வந்து நம்ம யாருக்குமே குடுக்க போறதில்ல. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நான் உங்களுக்கு எந்த இத வந்து நம்ம இது பண்ண முடியும்? ஒரு கமிட்மெண்ட் குடுக்கணும்போது, அட்லீஸ்ட் ஒரு மினிமல் அமௌண்ட் இருந்தா தான் அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்றாங்க அப்படின்னா, தே வில் பி கமிட்டட். அதர்வைஸ் வாட் வில் ஹேப்பன் இஸ் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே ஒரு ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க. 10 பேர் சும்மா ஒரு 10 டைம்ஸ் அப்பாயின்ட்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆயிடும்? 10 ஹவர்ஸ்க்கு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு வந்து அப்பாயின்ட்மெண்ட் ஃபுல்லா பிளாக் ஆயிடும். ஒரு பேஷண்ட் அத அண்டர்ஸ்டுட் பார்க்குறாங்க அண்டர்ஸ்டுட் அப்படிங்கும்போது, யா அந்த இடத்துல வந்து அப்பாயின்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஃபுல்லா நெறைய க்ரவுடட் இருக்க மாரி இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ, அப்போ வந்து டாக்டரோட டைம் வேஸ்ட்டு, அங்க பிசினஸ் அங்க லாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ, அத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, வி ஹேவ் டூ கலெக்ட் சம் மனி ஃப்ரம் த பேஷண்ட் ஆல்சோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடும்போது டைம் ஸ்லாட் ம். வந்து ஆக்சுவலி அவைலபிள் ஸ்லாட்டில் தான் நம்மளால் புக் பண்ண முடியுமா, அல்லது பேஷண்ட்ஸோட கன்வீனியன்ட்டுக்கு நம்ம ஸ்லாட் புக் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் நான் பார்க்கல. அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இப்போ எனக்கு வந்து இல்ல நீங்க எனக்கு ம். வந்து ஈவினிங் 4:00 தான் நான் ஃப்ரீ அப்படின்னா, அந்த டைமில் ம். என்னால் புக் பண்ண முடியுமா, அல்லது அவைலபிளாக இருக்கிற ஸ்லாட்டில் தான் என்னால் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கா? ஒரே நிமிஷம். அ நம்ம வந்து ப்ராடக்ட்ட வேலிடேட் பண்ற கொஸ்டின்ஸையும், ப்ராடக்ட்ட இன் டெப்த்தா ஸ்டடி பண்ற கொஸ்டின்ஸையும் பார்க் பண்ணி வச்சிரலாம். அ ஓகே அவங்க ஒரு தேவைக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க எடுத்த ஓகே செஷன் அவங்க இப்ப நம்ம டீம் தான். நமக்கு குரூப்ல இருக்காங்க. ஸோ அந்த வந்து நம்ம இப்போ ஒரு டேக் அவே எடுத்துட்டோம். எப்படி ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும், ஒரு நல்ல ப்ராடக்ட்ட எடுத்துட்டோம். இப்ப அவங்க எதிர்பார்த்த விஷயத்த நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நம்மளால எதா பண்ண முடியுங்கிற மாரியாவும் நம்ம கேள்வி கேட்கலாம். அஃப்கோர்ஸ் ப்ராடக்ட் தெரிஞ்சா தான் ஓகே நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கு தனி செஷன் வச்சுக்கலாம். ஆனா இங்க புரியுது நம்மகிட்ட அந்த புரியுது புரியுது. நெட்வொர்க் இருக்கா? இப்ப ஃபார் ம் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு பானு மேடம் இருக்காங்க. அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க. கிளினிக் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸையும் நம்ம இங்க கேட்டுக்கலாம். மேடம் உங்களால பேச முடிஞ்சா பேசுங்க மேடம். ஜான்சனும் இருக்காரு. அந்த துறையை ஆ, சார்ந்தவர்.
ஆ. வணக்கம் பாலா. நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா கோபி கிட்ட இன்னுமே கேட்டுக்கிறேன். ஓகே மேடம். கேட்டுட்டு நான் என்னால மேக்ஸிமம் என்னோட இதுக்கு கூட பண்ணிக்கலாம். ஸ்கேன் சென்டர்ஸ்க்கு. எஸ் மேடம். எஸ். உங்க வேலை பளுவை குறைக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு பார்க்க கண்டிப்பா, தெரிஞ்சுது. கண்டிப்பா. ஆமா. ஜான்சன் கான்ஃபிடன்ஸ். ஆமா. தேங்க்யூ மேடம். ஜான்சன் உங்கள தான் மலை போல நம்பியிருக்கேன். ஏதாவது சொல்லுங்க. இல்ல எனக்கு கூட நிறைய கொஸ்டின் அவர்கிட்ட எழுதுது. ஆனா எல்லாத்தையும் கேட்டேன்னா எனக்கு டைம் இருக்காதுன்னு யோசிக்கிறேன். ஆமா, இப்போ ஆமா. நான் சொல்லுங்க. நிறைய டாக்டர்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாக்குறது என்னன்னா, டாக்டர் வந்து ரொம்ப சோம்பல் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி சின்னதா கையில எழுதி கொடுக்கறது, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கறது. ஐ மீன் ஒரு இதுல டைப் பண்ணி கொடுக்கறது. ஏன்னா இப்போ நான் எம்எம்எம்லயும் பார்த்திருக்கேன், ஃப்ரான்டியர் லைஃப் லைன்லயும் பார்த்திருக்கேன். ஃப்ரான்டியர் லைஃப் லைன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டமேட்டிக்கா எல்லாத்தையும் வந்து ஒரு அப்லோட் பண்ணி இவர் சொல்ற மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்க. பட் எம்எம்எம்ல வந்து கையிலே எழுதி கொடுத்துருவாங்க. பட் ஃப்ரான்டியர்ல என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டை உடனே கொடுக்காம அடுத்த நாள் கொடுப்பாங்க. ஸோ இவர் ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி கையில அழகா எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அந்த ஒரு இதை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். பட் அவர் வந்து அப்புறம் கூட என்கிட்ட பேசலாம், ஏன்னா டைம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் அவர்கிட்ட தனியா கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால. ஆமா. நீங்களும் சரி, பானு மேடமும் சரி, நீங்க கோபி கூட தனியா ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. கண்டிப்பாங்க மேடம். ஜான்சன் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் வந்து நான் குரூப்பில் தான் இருக்கேன். ஜஸ்ட் ஐ கேன் பிங் யூ. நான் எனக்கு எப்படியும் அதை ஒரே நம்ம ஒரு இதை கொஸ்டின் போட்டுறோம். இருக்கு. என் பேர் சக்தி. ஸோ Yes, நான் sir. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சில ஆப்ஸ்ல பார்த்துருக்கேன் ஆல்மோஸ்ட். நீங்க என்ன ஒரு யூஎஸ்பியா இதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன உங்களுக்கு யூஎஸ்பி? இல்லை ஆக்சுவலி வந்து இப்போது இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் ரைட்டுங்களா. இப்போது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்விக்கி இருக்கும்போது ஏன் ஜொமேட்டோ வந்தது. ஸோ அது மாதிரி வந்து சம்திங் பிஸ்னஸ் மாடல் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கலாம். பட் எல்லாமே ஒரே ஆள்கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட வெறும் அப்பாயின்மெண்ட் மட்டும் புக்கிங் மட்டும்தான் இருக்கும். டோக்கன் சிஸ்டம் இல்லாமல் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ நம்மகிட்ட டோக்கன் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு வேண்டியது இருக்கும். பிஸ்னஸ் மாடல்ன்றது வந்து அவங்களுக்கு ஈஸியாக ரீச்சபிள். இப்போ சொன்ன மாதிரி வந்து டபுள் த ப்ரைஸ் கொடுக்காம நாங்கள் அந்த இதை வந்து ஹவு டு கட் டவுன். நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் மாடல் வந்து நான் வால்யூமில் தான் இது பண்ணுறேன். எனக்கு வந்து மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் வென் யூ கம் டு த பிக்சர் எனக்கு வந்து தட் வில் பி லைக் பை பை த நம்பர் வில் மல்டிப்ளை ரைட்டுங்களா. ஸோ தட் வில் டிஃப்ரெண்ட். பட் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது காரோட 4 வீல்ஸ் இருக்குன்னு அந்த 4 வீல்ஸ் சேம் தான் இருக்க போகுது. தட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இப்போது சஞ்சீவனி இருக்குது, கவர்மெண்ட் அப்ளிகேஷன். அதில் ஒன்லி வந்து நீங்கள் ஃபார்மசி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ரைட்டுங்களா. அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் விசிட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபிசிக்கல் யூஸ் பண்ண முடியாது. ப்ராக்டோவில் சம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, M5ல சம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ பட் இது எல்லாம் கம்பைன்டு ஒரு ஃபியூச்சர்ஸை நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசை ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் இருக்கிறது வந்து ஒன்லி ஃபார் ஹாஸ்பிட்டல் பர்ஸ்பெக்டில் வச்சுருக்காங்க, இல்லை பேஷண்ட் பர்ஸ்பெக்டில் வச்சுருக்காங்க. இதில் வந்து மொபைல் அப்ளிகேஷன் வி ஹேவ் ஃபார் பேஷண்ட், ஹாஸ்பிட்டல், டாக்டர். நான் யோசிச்சது என்னென்னா எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் இருந்தால் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும்னு இல்லாமல் ஒரு வில்லேஜில் போகும்போது என்னால் ஃபோன் இருந்தால் கூட ரீச் பண்ண முடியுன்றது தான். நான் ரீசெண்ட் டைமில் இந்தியா வந்திருக்கும்போது நான் பீச்சுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பேடிஎம் வந்து ரிங்கு போடுற இடத்துல கூட வச்சுருந்தாங்க. ஸோ டெக்னாலஜி அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு ரைட்டுங்களா. ஸோ அப்போது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா யூ நீட் டு கோ டு த டயர் 3 லெவலுக்கு போனால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டோட சக்ஸஸ் கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ப்ராக்டோவாக இருக்கட்டும், மற்ற பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி இந்த டயர் 1 சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது. நாட் லைக் டயர் 2 டயர் 3 ரைட். இப்போது நான் ஸ்விக்கியே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸ்விக்கி நீங்கள் மதுரையில் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இதே தேனியில் போனீங்கன்னா தேனியில் இருக்காது. மேபி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, பட் அதுக்கான கன்சியூமர் அது இவங்க இருக்க மாட்டாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க ரைட்டுங்களா. ஸோ அது மாதிரி வந்து அவைலபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. நம்ம வந்து அதில் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து டயர் 2 அண்ட் டயர் 3 மேஜர்லி. டயர் 1 வந்து வி கேன் கோ ஃபார் அ ஒயிட் லேபிள் ப்ராடக்ட் ஆல்சோ அப்படின்றது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, பட் ஸ்டில் நீங்கள் அது சொல்கிறது கூட டேட்டா பேஸ் தானே. ஸோ அந்த டயர் 2 டயர் 3ல இருக்கிற ஒரு டேட்டா பேஸ் இருக்கும்போது தானே நம்ம வந்து அது அவைலபிளே கொடுக்க முடியும். ஸோ அது டேட்டா பேஸ் எப்படி நீங்கள் எடுப்பீங்க? இல்லை டேட்டா பேஸ் வந்து வி வில் கலெக்ட் ஃப்ரம் இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனை இருக்குன்றது வி கேன் கெட் இட் ஃப்ரம் தி இன்சூரன்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம ஐஎம்ஏலேருந்து வி ஆர் கெட் த ரெக்கார்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம்னா டாக்டர்ஸை வேலிடேட் பண்ணி தான் நம்ம வந்து அப்ரூவே பண்ணுறோம். என்ன ரீசன்னா நிறைய பேர் நம்ம நானே ஜஸ்ட் ஒரு டாக்டரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு பேஷண்ட்டை கன்சல்டேஷன் பண்ணுறேன்னா ஐ கேன் டூ தட் ஒரு அப்ளிகேஷனில் ரைட்டுங்களா. பட் ஆனால் அதை வந்து நான் ராங்கான மெடிசன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது இஷ்யூவாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஐஎம்ஏ ஒரு ரெக்கார்டு வேலிடேட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து எல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். நம்ம மேப்பில் போய் பார்க்கும்போது
இந்த ஊர் நீங்கள் மதுரையில் பார்க்குறீங்க, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு 100 ஹாஸ்பிட்டல்ஸும் நம்மள்ட்ட டேட்டா பேஸில் இருக்கும். ஆனால் ஹூவர் ரெஜிஸ்டர்ட் அவங்க மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வந்து அவங்களோட வெயிட் டைமோட காட்டுவோம். பிகாஸ் தே ஹேவ் டு ரெஜிஸ்டர். அதாவது 2 டைப் ஆஃப் டேட்டா. ஒன்று வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற டேட்டா, இன்னொன்று வந்து பேஷண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற டேட்டா. ஓகே. நம்ம இதோட நிறுத்திக்கலாம். நமக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க? அதுக்கான முயற்சி என்ன எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதோட நம்ம இந்த செஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஆக்சுவலி யூஎஸில் வந்து நான் 750K USD 750K நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இட்ஸ் லைக் another 3 இயர்ஸில் வந்து ட்ரைங் டு எக்ஸ்பேண்ட் லைக் 5 மில்லியனுக்கு டார்கெட் பண்ணுன்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து ஸ்டார்டட் வித் லாஸ்ட் வீக் வந்து ஃபெட்னா மெம்பர்ஸ், அதாவது என்டர்பிரனர் மெம்பர்ஸை வந்து மீட் பண்ணேன். அவங்ககிட்டயும் ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே. லுக்கிங் ஃபார் உங்கள் டீம் இங்கே இருக்கா? இந்தியாவில் இருக்கா? இந்தியாவில் இருக்காங்க. பெங்களூர். எவ்வளோ மெம்பர் டீம்? இந்தியாவில் 12 மெம்பர்ஸ் டீம் நமக்கு. நைஸ். ஓகே. பிகாஸ் இது இப்போ வந்து ஒன்லி டெவலப்மெண்ட் டீம் வந்து 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் ஒன்ஸ் ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகும், அதுதான் என்னோட 750Kல வந்து நான் வந்து 30% பிளானிங் ஃபார் லைக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ரைட்டுங்களா? 40% பிளானிங் ஃபார் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் 20% ஃபார் த சர்வீசஸ்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பிகாஸ் ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ரேட்டே வந்து ஒன்லி நீங்கள் ப்ராப்பர் சர்வீஸ் கொடுத்தா மட்டும் தான் இதாகும். நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஐ கேன் செல் இட் டு மல்டிபிள் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் நான் ப்ராப்பரான சர்வீஸ் இல்லை, ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால் டக்குன்னு போயிட்டு நான் பார்க்குறக்கு ஒரு ஆள் வேணும். அது நான் பண்ணலை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை சக்ஸஸ் பண்ண முடியாது. இதில் இன்னொரு பெரிய சேலஞ்ச் வந்து we need to give it to the training to the 3 levels. ஒன்று வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டருக்கும் நர்ஸுக்கும் கொடுக்கணும், தட் பிகாஸ் தேர் எஜுகேட்டட் லெவல். பட் another திங் இஸ் லைக் இந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த பேங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு ஸ்டால் போட்டு உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அது மாதிரி we need to train the people also. ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு வரும்போது இந்த பேஷண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் வரும்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கன்றதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு ஆஃப் சர்வீஸ் போகிறதுக்கு தான் நம்ம வந்து அடிஷ்னல் 20% we are planning ஆப்ரேஷன் காஸ்ட்டுக்கு. ஓகே. பாயிண்ட் நோட்டட். ஓகே. தேங்க்யூ கோபி. ஓகே. sure. உங்களுக்குலாம் கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். அவரை நீங்கள் நம்ம குரூப்பில் கூட போடலாம். ஓகே. நான் நெக்ஸ்ட் செஷன் போயிடுறேன். நமக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நம்மளும் பேசுகிறோம். நம்மளும் பிஸ்னஸ் வச்சுருக்கிறோம். பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க பேசாமையும் இருக்கிறோம். பட் ஆனால் எல்லாத்தையுமே நம்ம கொலைட் பண்ணி ஒரு நெட்வொர்க் டேட்டாவாக க்ரியேட் பண்ணணுங்கிறது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நான் அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போடுறேன் நான். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை நம்ம எப்படி வந்து லிவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்குள்ளேயே நம்ம வந்து மேபி ஒரு பிஸ்னஸ் ரெஃபரன்ஸ் மாதிரி கூட கொடுக்கறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்று. அப்புறம் முக்கியமாக இன்னொன்று பேசணும்னு நினச்சது வந்து அஃப்கோர்ஸ் இப்போ கோபியும் வந்து யூஎஸ்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்காரு. நமக்கு இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க யூஎஸ்லேருந்து. நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியணும். எந்த டைம் வந்து சூட்டபுளாக இருக்கும்? கோபி, நீங்கள் யூஎஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு எந்த டைம் வந்து சூட்டபுளாக இருக்கும்? இல்லை ஆக்சுவலி நான் இருக்கிறது ஈஸ்ட் கோஸ்ட்டுங்க. இங்கே டோட்டல் நான் 4 டிஃப்ரெண்ட் டைம் ஜோன். இப்போ எனக்கு வந்து நைட்டு 3:30 ஆகுது எனக்கு. நைட் 3:30. ஓகே. இயர்லி மார்னிங் 3:30. ஸோ பட் பிட் எர்லியாக இருந்தால் பெட்ரு, இல்லைன்னா லேட்டர் இருந்தால் பெட்ரு. ஓகே. அதாவது இந்தியா டைம் லிட்டில் இயர்லி ஆர் இந்தியா டைம் இந்த ஈவினிங், அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டர். இந்தியா டைம் ஈவினிங்னா நம்ம எந்த டைமுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும்? 8 o'clock, 8 PM? கரெக்டாக இருக்குங்க. ஆஃப்டர் 7 o'clock எப்போனாலும் கரெக்டாக இருக்கும். ஓகே. 8 PM அப்போ நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான், கன்சிடரிங் குளோபல் ப்ரெசன்ஸ். யாருக்காவது இதில் ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லிடுங்க. ஓகே. அப்போ நம்ம 8 PM இனிமே வந்து நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன் அஜெண்டாவில்? ஓகே. ஐ திங்க் நம்ம எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இனிமேல் ஓப்பன் ஃபோரம் தான். ஸோ கூகுள் ஃபார்ம் பற்றி பேசணும்னு நினச்சா அது பேசிட்டோம். டைம் பற்றி பேசணும்னு நினச்சா பேசிட்டோம். கோபி பற்றி பேசணும்னு நினச்சிட்டோம். ரிவ்யூ நம்ம பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 10 minutes இருக்குது. இட்ஸ் ஓப்பன் ஃபோரம். நம்ம கோபி கிட்ட கேள்வி கேட்கணுன்னாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் கொண்டு வரணும், என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு வரணும்னாலும் கொண்டு பேசிக்கலாம். நான் கேட்குறேன் அவர்கிட்ட. எஸ். கோபி சார், நான் வந்து ஜான்சன் நான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ஹேண்ட் ரிட்டனாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறீங்க. அது வந்து அப்படியே எலக்ட்ரானிக் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் நீங்கள். ஆமாங்க.
அது எப்படி அது பண்ணுவாங்க? அதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுமா? இப்போ அவங்க கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் பேட் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணலாங்க. அது வந்து ₹2000 தான் அமேசான்லலாம் இருக்குது. காமனாக எங்கே வேணால் வாங்கிக்கலாம். இல்லை நம்மளும் அதை வந்து ஒரு இஃப் யூ வாண்ட் டு அதே ஒரு மார்க்கெட்டாக பண்ணணும்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மொத்தமாக வந்து சைனாலேருந்து யூ கேன் இம்போர்ட் இட் அண்ட் ப்ரொவைட் ஆல்சோ. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதே மொபைலாக இருக்கும்போது மொபைலில் டேரெக்டாக வந்து மொபைல் ஒரு ஐபேடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக அதிலே எழுதிக்க முடியும். ஓகே. இந்த ஆப்ப நீங்க சொல்லும்போது இது வந்து ஒரு பேஷண்ட் நம்ம ரீகன் ஃபர்ஸ்ட் கேள்வியே அதான் கேட்டாரு. எப்படின்னா, இது நான் பேஷண்டா இருக்கும்போது நான் எதுக்காக அத வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறோம்னா, இந்த ஹாஸ்பிட்டலுக்காக மட்டும் தான் இந்த ஆப்ப யூஸ் பண்றோமா? இல்ல வந்து நெறைய இப்ப பிராக்டோ மாரி இருக்க நெறைய இடத்துக்கும் ஒரு இடத்துல இருந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யூஸ் பண்ணுவோமா நம்ம? இல்லை, இது எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியுன்றது தான். இது ஒரே ஹாஸ்பிட்டல் ஒரு இதுன்றது கிடையாது. நீங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலும் யூஸ் பண்ண முடியும். இப்போ எஸ்பெஷலி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, மேஜர் இஷ்யூவே வந்துட்டு எனக்கு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண முடியல, ரைட்டுங்களா? எனக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் எனக்கு லோக்கலில் என்னோடய ஊரில் இருக்கக்கூடிய டாக்டரை வந்து ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்னா, அவங்கள நான் ரீச் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ வீடியோ காலில் இது பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க, நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதில் எந்த ஸ்பெஷாலிட்டி யார் பெட்டர் டாக்டர் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ யார் 4 பேர் சொல்கிறாங்க, வேர்ட் ஆஃப் மவுத்தில் வருது, இல்லைன்னா நீங்கள் வந்து கேள்விப்பட்டு கூகுள் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுதுன்னா அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் இங்கேருந்து நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். பட் கோபி அந்த ஓகே. டாக்டர் வந்து நம்ம நெட்வொர்க்ல இருக்கோம், கரெக்டா? நெட்வொர்க்கில் கரெக்ட். இப்போ நம்ம வந்து இது வந்து 2 பக்கமும் ஆப்பரேட் பண்ணணுன்றது உங்களோட இதுவா இருக்கு. எப்படின்னா ஒரு பேஷண்ட் சைட்லயும் சரி, ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் சைட்லயும் சரி. ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் சைட்ல ஆப்பரேட் அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ ஃபார்மசி, இன்வென்டரி மெயின்டெனன்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. இதையும் பார்த்து அதையும் பார்த்தா இது பயங்கரமான ஒரு பெரிய டாஸ்கா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? இல்லை, இப்போ அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போது எல்லாருக்குமே எல்லாமே நீடு கிடையாது. நம்ம இது ஒரு இஆர்பி அப்ளிகேஷன் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதில் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு ஸ்மால் மாடியூல் மட்டும் அவங்க எடுத்துக்கலாம். இப்போ வெறும் ஃபார்மசி மட்டும் வேணும் அப்படின்னா ஃபார்மசி மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி இன்டெகிரேட்டடாக வேணால் இன்டெகிரேட்டட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அவங்க தனித்தனியாக யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ண போகிறாங்க. அதுக்கான டேட்டா வந்து அப்லோட் பண்ணுறது. இப்போ டேட்டா அப்லோட் பண்ணுறதே வந்து நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸல் சீட்டில் வந்து அவங்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே சிஸ்டமில் அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு ஒரு டெக்னிக்கலான ஒரு பர்சன் வேணுமோ இது பண்ணுன்றது கிடையாது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து 3 லெவல் ஆஃப் ட்ரைனிங் பண்ண போகிறோம். ஒன்று ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டருக்கு, அப்புறம் ஸ்டாஃப்ஸுக்கு, அண்ட் வந்து இருக்கக்கூடிய கன்சியூமர், அதாவது பேஷண்ட்ஸுக்கு. இந்த நம்ம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வி கோயிங் டு அந்த ஒரு டீம் வந்து அங்கே போய் உட்காந்துட்டு ஃபஸ்ட் இனிஷியல் டேஸில் இப்போ ஒரு ஊரில் வந்து 10 ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா ஒரு 4 ஹாஸ்பிட்டலுக்கு இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. 5வது ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஷண்ட் தான் அந்த அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அது ஆப்வியஸ்லி தெரிய ஆரம்பிச்சிடும். இனிஷியல் டேஸில் வந்து இட் வில் பி ட்ரைனிங் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஹெல்த் கேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்டில். பிகாஸ் ட்ரைனிங் இஸ் a பிக் சேலஞ்ச். ஒரு சர்டன் பீரியட் ஆகும்போது நீங்கள் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஒரே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் நம்மளோட இருக்கவங்களுக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம டாக்டர் த்ரூவா போய் தான் பேஷண்ட் அணுகுறோம். அதுக்கப்புறமா வந்து பேஷண்ட் நார்மலாவே டவுன்லோட் பண்ணிட்டு இங்க நம்மள்ட்ட புக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிதானே சொல்றீங்க? கண்டிப்பாங்க. இல்லை, அது மட்டும் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டில் வந்து நான் ரீசெண்டாக வந்து நான் ஸ்டார்ட் அப் சிங்கர்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். அதில் கூட வந்து இந்த அளவுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அவங்க பண்ண ஒரே ஒரு ஃபங்க்ஷன் டெலிகன்சல்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் ரிலேட்டடுக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் இப்போ நிறைய பேருக்கு பெரிய இஷ்யூவே வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் என்ன மாதிரி இஷ்யூஸ், அதை என்ன மாதிரி இது பண்ணுறதுன்றது வந்து பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அது பர்சனல் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து போகிறதுக்கு சரியாக போய் மீட் பண்ண மாட்டாங்க, டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து தே நீட் டு கன்சல்ட் வித் த டாக்டர்ஸ் அப்படின்னா ஸோ இட் இஸ் ஈஸி டு டூ, ரைட்டுங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வி ஆர் ஒர்க்கிங் வித் சம் கப்பல் ஆஃப் சைக்காட்டிஸ்ட் டீம். அவங்க சைக்காட்டிஸ்ட் டீமை ஆன்போர்ட் பண்ணும்போது அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்குறதுனால தே கேன் கனெக்ட். இதை வந்து நாங்கள் அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன்னா காலேஜஸ்க்கோ யூனிவர்சிட்டிஸ்க்கோ எடுத்துகிட்டு போகும்போது இந்த நிறையா இந்த காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த 10th கிரேட் அண்ட் 12th கிரேட் பசங்களுக்குலாம் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸாம் ரிலேட்டட் வருது இல்லைங்களா? ஸோ அவங்களெல்லாம் தே கேன் ஈஸிலி கனெக்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் சைக்காட்டிஸ்ட் they'll get a business அண்ட் பேஷண்ட், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் they will get connected with the psychiatrist. ஈஸியாக நடந்துடும்.
பட் ஃபார் தட் வி கேன் ஹேவ் அ சார்ஜஸ், வி கேன் டை அப் வித் யூனிவர்சிட்டிஸ்க்கோ இல்லை வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லேயோ டை அப் பண்ணிவிட்டு, பிகாஸ் இட் கேன் ப்ரொமோட் லைக் அ குட் ஹெல்த்தியர் ஸ்டூடெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் சான்சஸ் இருக்குது. தட் கேன் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கூல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் இதாகும் அப்படின்ற மாதிரி we can charges to the schools அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ these are the ஆப்ஷன்ஸ். ஒரே டூலில் வந்து நீங்கள் எல்லாமே பண்ண, அதுதான் சொல்ல வரேன். டூல் ஒன்று தான், பட் அதை எப்படி பிஸ்னஸ் மாடல் நம்ம எங்கே கொண்டு போகிறோன்றது மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஓகே, கண்டிப்பா நான் கொலாபரேட் பண்றதுக்கு நானும் ஐ மீன் ட்ரை பண்றேன். நம்ம ஃபியூச்சர்ல பேசும்போது நமக்கு நிறைய தெரியும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. நீங்கள் கால் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு நம்ம வந்து நான் ப்ராடக்ட் டீட்டெயிலாக கூட ட்ரை பண்ண காமிச்சது வந்து ஒரு 20% ஆஃப் த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். எண்ட் டு எண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு மேபி ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ். இதுல எந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சன் வந்து மார்க்கெட்டிங்ல தான் இருக்காரு, ஃபார்மா மார்க்கெட்டிங்ல இருக்காரு. ஸோ மீட்ஸ் லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ். அவருக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய நிறுவனம் மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இன் அடிஷன் டு த பிஸ்னஸ்? இப்போ வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து இப்போ ஜஸ்ட் லைக் நான் போய் மீட் பண்ணணும்னு நினச்சா முடியாது, ரைட்டுங்களா? பிகாஸ் இட்ஸ் லைக் ட்ரஸ்ட் இருக்கணும். இப்போ ஜான்சன் வந்து ஆல்ரெடி ஹீ இஸ் இந்த பிஸ்னஸ். இப்போ டாக்டர் வந்து போகிறாரு, மீட் பண்ணுறாருன்னா அவங்க இந்த ட்ரஸ்ட்டு தான் அவங்க ஃபஸ்ட் லெவல் ஆஃப் கனெக்ஷனு. ஸோ ஐ நீட் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஒன்லி. ஸோ இப்போ இவங்க வந்து டாக்டர்கிட்ட வந்து இது மாதிரி வி ஹேவ் ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் கேன் இம்ப்ரூவ் யர் பிஸ்னஸ் அண்ட் ஐ கேன் கிவ் அ நம்பர்ஸ். இப்போ நம்பர்ஸ் இன் த சென்ஸ் லைக் ஹவு மச் இட் கேன் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க முடியும், ரைட்டுங்களா? ஹவு மச் இட் கேன் காஸ்ட் சேவ், இதெல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 20 பேஷண்ட்ஸ் உட்காரணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வேணும். அதுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது யூ நோ நீட் டு ஹேவ் சச் அ பிக் ஸ்பேஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுறீங்க. ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்போது வெரி ஸ்மால் ஸ்பேஸ் அண்ட் 2 ஸ்டாஃப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 50 ஒரு 20 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. 20 பேஷண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற இடத்துல ஒரே நர்ஸ் வச்சு யூ கேன் மேனேஜ் இட். ஸோ ஒரு நர்ஸுக்கு 5000 rupees நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 12 months 60,000 யூ வில் பி ஸ்பெண்டிங். தட் யூ கேன் சேவ் ஹியர். See, I am telling just an example. I can suppose ஒரு கேஸ்க்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இட் கேன் கிவ் அ கேஸ் ஸ்டடி வி கேன் ப்ரொவைட். ஸோ அது மாதிரி வந்து ஒன் இஸ் காஸ்ட் அவாய்டன்ஸ், எங்கெங்கெல்லாம் காஸ்ட் அவாய்டன்ஸ் பண்ண முடியும். another thing is how you can improve your revenue. So those things all we can provide. அதெல்லாம் வந்து ஜான்சன் மாதிரி பர்சன்ஸ் they can promote to the hospital and can get a connection. ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது if it's white label we can sell the product, ரைட்டுங்களா? இப்போ சப்போஸ் பாரதி ஹாஸ்பிட்டல் இன் மதுரை, இப்போ இட்ஸ் a நியூ ஹாஸ்பிட்டல். நியூ ஹாஸ்பிட்டலில் வந்து இஃப் யூ ஆர் இம்ப்ளிமெண்டிங் அவங்க தேர் 3 or 4 ஹாஸ்பிட்டல் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது he will also get a benefit of that. I think Lakshmi Kanthan has some question. சொல்லுங்க லக்ஷ்மி. உங்களோட டீடைல்ஸ் பார்த்தாங்க. இப்போ வந்து அஸ் அ பேஷண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ பேஷண்ட் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து அவங்க வாட்ஸ்அப்ல வந்து பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ எந்த பிஸ்னஸா இருந்தாலும் எவ்வளோ ஈஸியா வந்து கஸ்டமர் கிட்ட, ஐ மீன் உங்க என் பாயிண்ட்ல வந்து பேஷண்ட் தான் கஸ்டமர், அவங்க கிட்ட கொடுக்கும் போது தான் யூசபிலிட்டி வந்து நிறைய இருக்கும், சக்சஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். இதுல பண்ணிருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது கிரிட்டிக்கலான பாயிண்ட்ஸோ இல்லைன்னா ரொம்ப இதான இது எல்லாமே வாட்ஸ்அப்ல கொண்டு வந்தா வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். டெஃபினெட்லிங்க. வில் ஆக்சுவலி வாட்ஸ்அப் வந்து வி கேன் இன்டெகிரேட். அது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ இப்போ என்னென்னா வி ஹேவ் பேஸ் ப்ராடக்ட். சப்போஸ் கஸ்டம் சொல்யூஷன்ஸ் இப்போ ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் கேட்கும்போது ஜஸ்ட் வி கேன் கோ ஃபார் அந்த வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன், பிகாஸ் அது வி நீட் டு பே ஃபார் இட் இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம எங்கெங்கே காஸ்ட் கட் டவுன் பண்ணணுன்ற ரீசனுக்காக தான் வி ஆர் ட்ரைங் டு ரெடியூஸ் இட். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சார்ஜ் லைக் ஹாஸ்பிட்டல் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, நான் இன்னொரு 100 rupees ஆட் பண்ணிவிட்டு பேஷண்ட் கிட்ட சார்ஜ் பண்ண வேணான்றதுக்காக தான் வேர் வி ஆர் ரெடியூசிங் தட் காஸ்ட். பட் இஃப் இட்ஸ் ஸ்பெசிஃபிக்லி நீடட் வி கேன் டூ தட். தேங்க்யூ. ஸோ செஷன் முடிச்சுக்கலாம். 1 o'clock ஆயிடுச்சு. லக்ஷ்மி நீங்கள் எதாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க. ஒரு ஃபைனல் கொஸ்டின். சாரி, ஒரு கால் வந்துருச்சு. ஃபைனல் கொஸ்டின். நீங்கள் 3:30 மணி வரைக்கும் முழிச்சிருந்தது இந்த செஷனில் பேசுறதுக்கான்னு கேட்டேன். அதோட முடிச்சுக்கலாம். ஆமாங்க. ஆக்சுவலி அருண் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ ஜஸ்ட் லைக் எனக்கு அரௌண்ட் 12 o'clock தான் இன்ஃபார்ம் பண்ணார். ஸோ ஜஸ்ட் ஓகே, I don't want to miss the opportunity to connect the people. Okay. Thanks, Gopi, for the presentation. Thanks all for joining. Yeah, thanks for providing the opportunity. Thank you. Keep in touch, Gopi. Yeah, thank you. Definitely. Thanks. Yeah, thank you.